வணக்கம் நண்பர்களே. இப்போ வோல்க்ஸ்வாகன் எம்யூ இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் லைட்டு வந்து வார்னிங் லைட் எரியுது. அதை வந்து நாங்கள் செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணுறோப்பாங்க. ஏபிஎஸ் வார்னிங் லைட் எரியுது சரிங்களா. செக் பண்ணி பார்த்ததில் லெஃப்ட் சைடு ஸ்பீட் சென்சார் வந்து வேலை செய்யலை சரிங்களா. லெஃப்ட் சைடு வீல் சென்சார் வந்து ஃபால்ட்டுன்னு காமிச்சிச்சு சரிங்களா. நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டேட்டாவில் போய் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கண்டுபிடிச்சலாம் எந்த சென்சார் வேலை செய்யலை அப்படின்னு. இப்போ ரைட் சைடு வீலில் சுற்றி பார்க்குறோம். ரியர் ரைட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் ரீடிங் ஓடும். அந்த இருக்குங்களா வீடு ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு காமிச்சிச்சுன்னா அந்த சென்சாரும் அந்த வயரிங் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ரியர் லெஃப்ட் சைடு சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் வந்து காமிக்கலை. ஏன்னா அந்த சென்சார் வேலை செய்யலை. ஒன்று சென்சாரில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை வயரிங்கில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை ஏபிஎஸ் மாடலில் ஃபால்ட் இருக்கலாம். நாங்கள் வந்து சென்சாரை செக் பண்ணி பார்த்தோம். சென்சார் வந்து ஃபால்ட் இருந்தது. புதிய சென்சார் மாட்டி நாங்கள் ரோட் டெஸ்ட் எடுக்கும்போது லைட்டு எல்லாம் வார்னிங் லைட்லாம் ஆஃப் ஆகிருச்சு. இப்போ வார்னிங் லைட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிருச்சு. எல்லாம் 4 வீலுடைய ஸ்பீடுன்னு செக் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்படி தான் ஏபிஎஸ் சென்சார் வந்து லைவ் டேட்டாவில் போய் செக் பண்ணி நம்ம எந்த சென்சார் ஃபால்ட் இருக்குது, வயரிங் ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு பார்ட்டை மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.